வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேரையும் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்ட பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் கேட்டது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற புகைப்படங்கள் எடுத்து பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, நெகிழ்ச்சியாகிறாங்க. அது அவங்க குழந்தைகள் புகைப்படம். அது என்ன சாண்ட்ரா பிரஜனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, இல்லை அவங்க கேட்டதை கொடுக்குறீங்க, மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிபேட் வந்து ஆரம்பிக்குது சோஷியல் மீடியாவில். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்திலே இவங்க உள்ளே விடும்போதே பார்த்தீங்கன்னா மாமா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு தான் உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஓவராக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தார் இந்த பிரஜன், போன வாரத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் விஜய்ஸ் வந்து பொலந்தாரு. ஆனாலும் அடின்னு அடிச்சுட்டு சாட்டர்டே எபிசோடில் திவ்யா பிரஜனுக்கு தான் அதிக அடி. ஆனால் சண்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாண்ட்ரா எம்எல்ஏ தான் கோவமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கேட்டார். அதுவும் விமர்சனமாச்சு. அது என்ன அடியில் இந்த பக்கம் உழுது, அங்கே மட்டும் இது ஆறுதல் வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ பார்த்தா அதுக்கப்புறமா வந்து சண்டே எபிசோடில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது சண்டே அது நமக்கு காட்டப்படலை. என்னென்னா திவ்யா எபிசோடுக்கு அப்புறமா நைட்டு பேசும்போது திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா இவங்க 3 பேரும் பேசும்போது திவ்யா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கன்ஃபெஷன் ரூமில் போனீங்கல்ல 2 பேரும், அது நல்ல விஷயம். ஒரு 10 விஷயம் பிக் பாஸ் சொல்லியிருக்காருன்னா அதில் 8 விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவர் சொன்ன 10 விஷயமே வந்து நமக்கு யூஸ் ஆகும், எங்களுக்கு யூஸ் ஆகும், அப்படி தான் கரெக்டாக சொன்னார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அங்கேயும் ஸ்பெஷல் அட்டென்ஷனாக என்ன பேசினாங்க, இவர் என்ன சொன்னார் எதுவும் தெரியாது. கமருதனை கூட கூப்பிட்டாரு. நிறைய பேர் போய் பார்க்குறாங்க, எல்லாம் வெளியே வருதில்லை கன்ஃபெஷன் ரூமில் பேசுகிறதெல்லாம். அப்படி இருக்கும்போது இவங்களதும் வரல. ஆனாலும் நம்ம சந்தேகங்கள் எழும்பிட்டே இருக்குல்ல. எந்த அளவுக்கு சந்தேகம் வருதுன்னா, காரில் வந்து அந்த கார் ப்ரமோஷனுக்காக எவிக்ஷன் ப்ராசஸை வந்து ஒரு டாஸ்க் மூலிமா, அது ஒரு சீசன்லுமே நடக்கும், இந்த மாதிரி டாஸ்க் வைப்பாங்க. இந்த முறை வந்து காரில் ஏற்றி அனுப்புனாங்க. கார் ரிட்டர்ன் வந்து ட்ராப் பண்ணுச்சுன்னா சேவு, இல்லை அப்படியே போயிடுச்சுன்னா எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்போ வெளியே கார் வந்துச்சா, எவ்வளோ நேரம் இருந்துச்சு, பிரஜன் எவ்வளோ நேரம் வெளியே இருந்தார், அப்போ விஜய் சேதுபதியை மீட் பண்ணாரா, விஜய் சேதுபதி அட்வைஸ் கொடுத்தாரா, இன்புட் கொடுத்தாரா, இது கொடுத்தாரா, அது கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள்லாம் கூட வர ஆரம்பிச்சது, பேசப்பட்டது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துருக்குறாங்க. இப்போ கனி அக்கா கூட தான் மதரு, அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பேர் இன்னொருத்தர் இருக்கார்ல பெட்டர் ஆஃப், அவர் வெளியே தானே இருக்கிறாரு பசங்களோட. இப்போ ஹஸ்பண்டாக வந்து இப்போ விக்ரம் வந்திருக்காருன்னா அவங்க ஒய்ஃப் வந்து வெளியே தானே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே வந்துட்டாங்களே குழந்தைகளை விட்டு, எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறதே பெரிய சப்போர்ட் தானாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. எங்களுக்கு அது மாதிரிலாம் இல்லை, இதுவே வந்து அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிகிட்டே இருந்தா. அப்படி விஜய்ஸ் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு. இது வந்து பேட்டர்ன், நாங்கள் தான் உள்ளே அனுப்புகிறோம், நீங்கள் உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் வச்சுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏன் அனுப்புனாங்க அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. நாங்கள் தான் அனுப்பிச்சிருக்கிறோம், ஆனால் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம், அன்ஃபேர்ன்றியா சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. ஸோ இப்படி தான் போச்சு. ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்படி உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டே அந்த கேள்விகளை எழுப்புறாங்க. இந்த நேரத்தில் இப்படி இவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு சலுகை மாதிரி கொடுக்கப்பட்டால் அது விமர்சனம் ஆகும் இல்லை? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது இப்போதைக்கு பார்த்தோம், மற்றவர்களுக்கும் கொடுப்பாரு பிக் பாஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சில அடுத்தடுத்து அவங்க கேட்ட அவங்க பொருட்கள் இல்லை ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்காம இவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம கேள்வி தான் எழுப்பணும். அது என்னங்க இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் ஆல்ரெடி இருக்குது, இருந்தும் ஏன் கொடுக்குறீங்க அப்படி தான் நம்ம கேட்கணும். பார்ப்போம், அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி எபிசோடில் ஏதாவது வருதா, மற்றவங்களுக்கும் கொடுக்கப்படுதான்னு. பிரஜன் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சம்பவம் பண்ணல. அவர் வந்து ஒரு சரளமாக பேச முடியாமல் லைட்டாக அந்த திக்கும் இல்லை வாய் திக்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் அவர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. ஆனால் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்க அவர் இந்த மாதிரி ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்த வீடியோவில் அது மாதிரி எதுவுமே இல்லை. பெரிய கேஸும் வாங்கலை, பரவாயில்ல, டோன் டவுன் பண்ணிட்டாரு. எல்லார்கிட்ட போய் ரிக்வஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, அசிஸ்டன்ட் வார்டன் கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே ரிக்வஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. வாங்கின அடி அந்த மாதிரில அடங்கிட்டாரு, பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம். ஓட்டிங்லேயும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அன்அஃபிஷியலில் பார்க்கும்போது. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கேஸ் எதுவும் வாங்கலன்னு பார்த்தா சுபிக்ஷா ஒரு பக்கம் ஐடி கார்டெலாம் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வியனாவுக்கு வந்து கொடுக்கல, வந்துருச்சு ஐடி கார்டு. ஆனால் வியனா வந்து உள்ள கிளாஸ் ரூமில் இல்லை, அவங்க கட் அடிச்சுட்டு வெளியே போனாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாரு.
ஈவினிங் வாங்கிக்க அப்படின்ட்டாரு. அதே போல் சுபிக்ஷா வந்து அவங்களும் வெளியே இருந்தாங்க, அதனால கொடுக்க முடியாது அப்படின்னாரு. சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா அதுக்காக தனியாக போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஏமா ஐடி கார்டு தானேம்மா சாயந்தரமா கொடுக்க போறாங்கம்மா அப்படின்னா, இல்லை நான் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தானே போனேன், வேணா வந்து கட் அடிச்சுட்டு போனா, ஆனால் நான் பர்மிஷன் கேட்டேனே நீங்கள் கொடுத்தீங்களே அப்படின்றாங்க. கொடுத்தேன், ஆனால் 10 நிமிஷம் கேட்டேன், நீ லேட்டாக வந்தேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அதையே மழுப்புறாரு. இது வந்து ரூலுமா, அங்கே இருந்த கிளாஸ் ரூம்ல இருந்தவங்க தான் கொடுப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து வாங்கிக்குமா அப்படின்னே சொல்கிறாரு. அதில் தெளிவாக சொல்லலை அவர். அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, நான் லெட்டரை எழுதினேன், ரிக்வஸ்ட் லெட்டரு உங்ககிட்ட கொடுத்தேன், அதில் என் சைன் இருக்கா அப்படிங்கிறாரு. சைன் இல்லை, ஆனால் இன்ஃபார்ம் பண்ணாங்களா, நீங்கள் ஓகே சொன்னீங்களா, சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் தானே பர்மிஷன் கொடுத்துருக்குறீங்க, அப்போ நீங்கள் கொடுக்கணும் இல்லை அப்படின்போது, இல்லை ரூல்னா ரூல் தான், ஈவினிங் வாங்கிக்க அப்படிங்கிறாரு. என்ன பிரஜன், அதாவது 10 நிமிஷம் கேட்டமா, நீ அங்கே போய் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட, நீ வர லேட் ஆச்சு, அது வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட பர்மிஷனை அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னா அது வேற. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ரூல் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் நமக்கு என்னது, இதுக்கெல்லாம் எதுக்கு ஓவர் பில்டப் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதே நேரத்தில் இவங்க ஏன் ஓவர் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஒவ்வொருத்தராக எவிக்ட் ஆகி போகும்போது ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுப்பாங்கல்ல, அந்த ஃப்ரேமில் எந்த இடத்துலையுமே நான் இல்லை. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இந்த லுக்கில் அந்த மைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படி ஒன்று வந்திருக்கு, அதை கொடுப்பீங்க, எல்லாரும் போட்டுங்கிறாங்க ஐடி கார்டு, அதை எனக்கும் கொடுப்பீங்க, அதை பார்க்கணுன்னு ஆர்வமாக கேட்குறேன், ஆனால் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது, ஏன்பா உனக்கு தான் வீட்டில் இருந்தெல்லாம் பசங்க ஃபோட்டோலாம் காட்டுறாங்கல்ல, அந்த பொண்ணு ஃபோட்டோ தானே பார்க்கணுன்னு ஆசைப்படுது, கொடுக்க வேண்டியது தானே, இவ்வளோ கல் நெஞ்சக்காரனாக இருக்கிற அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. எப்படியும் அதுக்கப்புறமா அங்கே விக்கல்ஸ் கூப்பிட்டு போயிட்டு, சொல்லுங்க உங்கள் கஷ்டத்தை என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க இங்கே அப்படின்னு பிரஜன் கிட்ட சொல்ல வச்சுட்டு இருந்தாரு. என்ன இருந்தாலும் இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணார், இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னா அப்போ இவங்களுக்கு மட்டும் எதுக்கு தனி சலுகை அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. இப்போ பிக் பாஸ் எல்லாரும் கேட்டது எல்லாருக்கும் கொடுத்துட்டாருன்னா அது பிரச்சனை இல்லை, ஆனால் இவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஏற்கனவே இருக்கிற சந்தேகங்கள் இன்னும் வலுக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் பெருசாக கேஸ் வாங்கலை, பிரஜன் பெருசாக வாங்கலை, சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேஸ் வந்திருக்கு. என்னன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவரை வந்து ஏதோ மார்க் பண்ணி பாட்டு பாடினதாகவும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிட்டு புருஷ லட்சணம் அப்படி சொல்லிட்டு ஸ்கிட்டு வேண வெறுப்பத்துற மாதிரி இந்த வாரத்தின் தொடக்கத்திலே பண்ணதாகவும் காலையில் சாண்ட்ரா கிட்ட வந்து புலம்பிட்டு இருந்தாரு. அப்போ அதை கேட்டுட்டு வந்த சாண்ட்ரா வெளியே வந்து, அது வரையும் அவங்க குளிச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் வெளியே வந்து பார்வதி கிட்ட கேட்டாங்க இங்கே வந்து என்ன ஸ்கிட்டெல்லாம் ஏதோ நடந்துச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஆமாம் இதோ இவர் தான் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக விக்கல்ஸ் விக்ரம காட்ட, நான் செருப்பு கழுவிட்டு இருந்தேன், செருப்பு இல்லை செருப்பு அதை கழுவிட்டு இருந்தேன், குளிச்சுட்டு இருந்தேன், அப்படியே செருப்பு கழுவிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டே கிராஸ் ஆனாங்க. அதோடைய மீனிங் என்ன, இங்கே விக்கல்ஸை தான் சொல்கிறாங்க, என்ன சீன் என்ன செருப்பால் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லாமல் கொஞ்சம் பாலிஷ்டாக கழுவுன மாதிரி சொன்னாங்க. அவரும் வந்து திருன்னு முடிச்சுட்டு இருந்தார், பக்கத்தில் சுபிக்ஷாவும் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நான் அந்த பாட்டை பார்த்தேன், இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், அது ஓவராக தான் இருக்குது. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே, அதை போட்டவங்க வீட்டுக்கு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரஜனை குத்துற மாதிரி தான் அவர் பாடியிருக்கிறார் அந்த பாட்டு. அது தேவையில்லாத ஆணி இல்லை. இங்கே தான் நம்ம கடுப்பாகுது. இப்போ வந்து விக்கல்ஸை தூக்கிட்டு போய் ஹோட்டலில் டாப்பில் வச்சிருக்கிறாங்க, அந்த மீசை எடுத்தது அதெல்லாம் கூட ஓகே. ஆனால் இவர் எது நல்லா இயல்பாக வருதுன்னா அந்த வன்மம் தான். இப்படி வேணாவை கதற விடுறாரு, ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கொடுத்து, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுதான் ஒரிஜினல் விக்ரம். இவர் நார்மலாக வந்து அப்படியே போடுறாரு, நான் ரொம்ப இன்னசென்ட்டுங்கிறாருல, அதெல்லாம் உருட்டு. இதுதான் இப்போ இருக்கார்ல, அதுதான் ஒரிஜினல் கேரக்டர். அப்படின்ட்டாருன்னா சரி, நம்ம பார்வதியை கூட தான் நெகட்டிவாக இருக்கிறாங்க, நம்ம திட்டினாலும் சரி ஏதோ அப்படியே போகிறாங்க, ஷோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடுறோம்ல, அந்த மாதிரி விட்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி நடிக்கிறாருல எக்ஸ்ட்ரீமாக ஒரு டாஸ்கில், இப்போ முடிவெட்டுற இது கூட முடிவெட்டுன்னு ப்ராங்க் பண்ணாங்க, முடிச்சதுக்கப்புறம் வந்து எங்க நான் போய் முடி வெட்டுனாங்க, நான் போய் உங்கள் முடியை போய் வெட்டுனாங்க அப்படின்லாம் சொல்கிற. அப்படி நீ வெட்டுவடா, நீ வெட்டுவ, ஏன்னா நீ தானே சொன்ன, அந்த டாஸ்க்கு தானே மேன் ஹேண்டில் பண்ணலாம், நானாக இருந்தால் இப்படி இடிச்சிருப்பேன், இப்படி பிடிச்சி இப்படி இடிச்சிருப்பேன் அப்படின்லாம் சொன்னல, அப்போ முடிய வெட்ட மாட்டியா, தலையே போட்டு இடி பண்ணால் முடிய வெட்ட மாட்டியா, நீ இடிப்படா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ட்ராமா பண்ணுறாருல அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டா, அதுதான் தப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் தான் அங்கே குத்தி விட்டாரு, அதனால சாண்ட்ரா அந்த வார்த்தையை விட்டாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேஸ் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரை பெரிய கேஸ் இல்லை, பெரிய கேஸ் வாங்கி மறுபடியும் கேட்காம விஜேஎஸ் வந்து கடந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வெறுப்பு, விஜேஎஸ் மேலே வெறுப்பை ஒன்றும் காட்டுறதுக்கு இல்லை, சும்மா கழுவி ஊற்றிட்டு வீக்கெண்டில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் வெறுப்பும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே தான் திரும்பும். அந்த மாதிரி ஏதாவது திரும்புதா, இந்த மாதிரியாவது கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரா, இவங்க சிக்கிறாங்களா, சிக்காமல் எஸ்கேப் ஆகிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.